யூடியூப்ல பணம் சம்பாதிக்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவையில்லை. வெறும் 1 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட ஒரு சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் சேனலில் பணம் சம்பாதிக்க முடியும். இதை நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நான் என்னுடைய லைஃப்பில் நான் பர்சனலாக பண்ணியிருக்கேன். இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சேனலில் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் கோச்சிங் வந்த ஒரு 9 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதில் யூடியூப்லேருந்து பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது $100 வந்தால் தானே யூடியூப் பணம் கொடுக்கும். 100 வியூஸ் வரும்போதே என்னுடைய கிளைண்ட்ஸ் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அது எப்படின்னா இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடான ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய 99% நபர்கள் உங்களை தப்பாக கைட் பண்ணுறாங்க, மிஸ்கைட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற பாதையில் நீங்கள் போனீங்கன்னா கடினமான பாதையாக தான் இருக்கும். அது ஒரு டெட் எண்டாக தான் இருக்கும். இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ முழுமையாக பார்க்குற யூடியூபருடைய லைஃப்ன்றது சேஞ்ச் ஆகும். லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இது இருக்கும். இப்போது இங்கே யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய நிறைய பேருக்கு யூடியூப் மானிட்டைசேஷனை தவிர வேறு எதுவும் தெரியலங்க. அது ஒரு கடினமான ஒரு வழிங்க, ஹார்ட் வே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் மானிட்டைசேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணுறது எவ்வளவு டஃப்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு ரீச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் யூடியூப் நம்மளுடைய வீடியோஸில் விளம்பரம் போட்டு அது சம்பாரிச்சிட்ருக்கோம். நம்ம காஞ்சி கருவாடாக இருக்கணுமா சொல்லுங்கள்? நம்ம சோறு திங்காமல் இருக்க முடியுமா? இதைத்தான் இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது இவங்க சொல்கிறபடியே நம்ம வச்சுக்கோமே, நம்ம மானிட்டைஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமும் பிரச்சனை இருக்குங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன். மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய போட்டின்றது வருங்க. போட்டி வரும்போது உங்களுக்கு லோ ஆட் ரெவன்யூன்றது வரும். அதாவது 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் $100ன்றது வரும். $17, $10, $15 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 5-6 மாதத்துக்கு $100 வந்தவங்க எனக்கு மெயில் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. சிலர் $100 வந்துட்டு இருந்துச்சுங்க, இப்போ $25 தாங்க வருது அப்படின்றாங்க. என்ன காரணம்? காம்படிஷன். இந்த மாதிரி உங்களுடைய ஆட் காஸ்ட்ன்றது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒன்றும் பிறகு ஒன்றுமா இருக்குது. அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க, 50% யூடியூப் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பே வச்சாலும் 30% யூடியூப் எடுத்துக்கிறோம். அப்போது இது எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ இவங்க சொல்லுவாங்க, நீ நிறைய வியூஸ் வர மாதிரி போடு. அது எப்படிங்க ஒரு காமன் மேனால் முடியும்? அதுக்கு ஒரு ஹெவி ஃபாலோயிங் வேணுங்க. நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு குப்பை சீரியலையாச்சும் நடிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய வியூஸுன்றது வரும். அப்படியும் இல்லையா, இந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க பாருங்கள் லூசுத்தனமாக. அது லூசுத்தனமானா காமெடியாக ஆக்ட் பண்ணுறது, லூசுத்தனமாக ஆக்ட் பண்ணுறது, இல்லை கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறது, பைத்தியம் மாதிரி பண்ணுறது. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய யாரா அந்த பைத்தியம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இல்லையா, ஆடை குறைப்பு செய்யணும். கிளாமரஸான வீடியோஸ்க்கு தான் ஆணு வாயை பிறந்துட்டு ஒரு பொம்பளை வீடியோ போட்டால் போதும். இரவு வணக்கம், மதிய வணக்கம், காலை வணக்கம், 100 லைக்கு 200 லைக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவேன், எனக்கு லைக் வராது, ஒன்றும் வராது. அங்கே ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குங்க. இது மாதிரி நம்ம பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ஏங்க அது மாதிரிலாம் போகிறோம், நாங்கள் ஏங்க சுடுகாட்டுக்கு போகிறோம், நாங்கள் எங்களுடைய ஸ்கில்லை காட்டுவோம்ல, எங்களுடைய டேலண்ட்டை காட்டுவோம்ல, பாசிட்டிவான ஆட்டிடியூட் உள்ள பீப்புளெலாம் இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் இங்கே ஹெவி காம்படிஷன் இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்க, ஒரு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கீங்கன்னே வச்சுக்கோமே, உடனடியாக அந்த ஒரு 10,000 பேர் உங்களுடைய வீடியோ பார்க்குறாங்கன்னா 10,000ல் ஒரு ஆளுக்கு ஆசை வரும், இவரை மாதிரியே நம்மளும் இருந்தால் என்ன,
அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் நீ இந்த மாதிரி பண்ணு, இவரை மாதிரி போடு, இவரை காப்பி அடிச்சு அப்படியே போடு, அப்படியே ஒரு சேனல் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ஆட் காஸ்ட்ன்றது டவுன் ஆயிரும். சிலர் உங்களை விட காசு வச்சுருக்கவங்களா இருப்பாங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க உங்களை விட குவாலிட்டியாக வீடியோ போடும்போது உங்களுடைய வியூவர்ஷிப்ன்றது குறையும். ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். அதாவது என்கிட்ட ஒரு ஆள் மெயில் பண்ணார், நான் உங்களை மாதிரியே யூடியூப் டிப்ஸ் போடணும், அதுக்கு நீங்கள் எனக்கு கோச் பண்ணணும். அதாவது யூடியூப் டிப்ஸ் போடுறதுக்கு நான் கோச் பண்ணணுமா? அவர்கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்தளவுக்கு நான் நல்லவன் கிடையாதுங்க. முடியாதுன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து 20,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. தன்னுடைய சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணார், ப்ரைவேட்டில் போட்டுட்டு இப்போ யூடியூப் டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, என்னுடைய ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அதில் பலர் வந்து அவருடைய சேனலில் போய் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பயனுள்ள பதிவு, உண்மையை உறக்க சொன்னீர்கள், இது மாதிரி எனக்கு டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஒரு சர்ஃபேஸ் லெவலில் என்னுடைய சேனலை ஓவராலாக பார்த்துட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குங்க இங்கே யூடியூப்பில். இதில் வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். வியூஸை மட்டுமே நம்பினீங்கன்னா ரொம்ப கம்மியான வருமானத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு மொபைலில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, கேமரா வாங்க வேணாமா? ஒரு மைக்கை நீங்கள் அப்டேட் பண்ண வேணாமா? ஃபேமிலியை எப்படி பார்க்குறது? இப்படி ஒரு $100 5 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா அனுப்புனாங்கன்னா 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா இன்றைக்கி வந்து 10 ரூபா மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இவங்க 7 மாதத்தை கழித்து கொடுத்துட்ருப்பாங்க. அந்த 7 மாதம் நம்ம என்ன நாக்கு வலிக்கிறதா? கஷ்டப்பட்டு நமக்கு வீடியோ போடுறோம்ல, நம்மளுக்கான ஒரு பலன் இருக்கணும்ல. அதாவது இந்த மாதிரி 1 இயராக யூடியூப் பண்ணி அப்புறம் மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறமா அதை குவிட் பண்ண யூடியூபர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேங்க. என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எங்கடா ஆளக்காலன்னு பார்த்தோம்னா குவிட் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க குவிட் பண்ணிட்டாங்களா, முதல்ல 1000 வியூஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா 100 வியூஸ் ஆயிரும். அல்காரிதம் வந்து இந்த மாதிரி குவிட் பண்ணிட்டு போன யூடியூபர்ஸை வந்து பனிஷ் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அடிமையாகவே நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருக்குங்க. அதாவது 99% யூடியூபர்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மாடலுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் இன்னும் ஸ்விட்ச் ஆகலை. அதாவது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போ சில பேர் இவர் சொல்கிறது சென்சிபிளாக இருக்குப்பா, நம்ம வந்து இதை பயன்படுத்துவோம், நம்மளை மாற்றிக்குவோம் அப்படின்னு நினச்சி மாற்றிக்குவீங்க. சிலர் என்ன பண்ணுறீங்க, இப்போ அங்கே போய் டிப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது மாதிரி வருஷக்கணக்காக டிப்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த யூடியூப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1 இயர் 2 இயர் 1.5 இயர் அது வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரும். நீங்கள் குவிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூடியூப் உங்களை ப்ரொமோட் பண்ணவே பண்ணாதுங்க. நான் அடித்து சொல்கிறேன். அதாவது நான் உங்களை மாதிரி நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்றதுனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக ஒரு லவ் ஸ்டோரி, லவ் ஃபீலிங் வந்து இருந்தது. அதனால் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் முந்தி போட்டிருந்த வியூஸை விட இப்போ குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் ஜேர்னியில் வந்து அந்த மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஆக்சசரிஸ்க்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், பணத்தை இழந்திருக்கேன், நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் நல்ல கண்டென்ட் போட்டால் வியூஸ் வரதானே போகுது, எனக்கு வந்து காம்படிஷனை வந்து நான் பீட் பண்ணிடலாம்ல. அது எவ்ரி டைம் நம்ம எப்படி போட முடியும்? அதாவது 100 வீடியோ போடுறீங்கன்னா ஒரு 20 வீடியோ அப்படி போடலாங்க, பெஸ்ட்டாக போடலாம். சரிங்க, உங்களுக்காக நான் 80 வீடியோ நீங்கள் அப்படி போடுறீங்கன்னே வச்சுக்கோமே, எப்படி 100% நீங்கள் வந்து நல்ல கண்டென்ட் போட முடியும்? அதாவது யூடியூப் என்ன எதிர்பார்க்குதுன்னா, பக்கா ஸ்கிரிப்ட், பக்கா ப்ரெசன்டேஷன், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் போகாதுன்ற மாதிரி தான் வச்சுருக்கு. அதாவது இதனால தான் டாப் கிரியேட்டர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எடிட்டிங்க்கே மணிக்கணக்காக, சிலர் வந்து நாள் கணக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு எடிட்டர் போட்டிருக்காங்க. இந்த அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு இருக்கா? இது போக நிறைய யூடியூபர்ஸ் என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க, பல சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அப்படிலாம் வச்சுருக்கீங்க. ஓகே, நான் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா, கடினமான வழின்னு சொல்கிறீங்களா, அப்போ எளிமையான வழி எதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எளிமையான வழி அதுதான் ராஜ வித்யாலயோட வழி. இது வந்து ஒரு புதுமையான ஒரு வே, நியூ வே. இது இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. இதுக்கு என்ன தேவைன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க. பிஸ்னஸ் இல்லைன்னா கூட
என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருப்பீங்க. இது 2 இருந்தால் போதுங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஷூட் பண்ண வேண்டியது, வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு கண்டென்ட்டும் வேணாம், ஒரு கருமாந்திரமும் வேணாம். சரிங்களா? அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க கண்டென்ட்டாக. உங்களுக்கு தெரியாததா எப்படி கஸ்டமர்ஸை பேசணும், என்ன பண்ணணுன்றது? அப்போ இது எவ்வளோ தூரம் வந்து சஸ்டெயினபிளாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு யோகா சென்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலையில் எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஒரு மூலையில் ஒரு கேமரா வச்சுருங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. நீங்கள் பேசவும் வேணாம், ஒன்றும் வேணாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லா பண்ணுறாரு, நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அவுட் சைடில் பண்ணுறாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ், நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கிளைண்ட்டு பிருந்தா, அவங்க வந்து சாய் டெக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, சாரீஸ் விற்றுட்ருக்காங்க. ரெபேக்கா, அவங்க வந்து ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டர்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, இங்கிலீஷ் கோச்சிங் விற்கிறாங்க. ஜுலோகினி, அவங்க வந்து ஃப்ரெஞ்சு தமிழ் ஸ்கூல்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களாம் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இவங்களாம் லட்சமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்களா? 11 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே என்னுடைய கிளைண்ட் வந்து சாரி விற்றாங்க. 2000 சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனல் 300 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என்னுடைய கோச்சிங் வந்தாங்க. என்னுடைய இன்டர்வியூஸ்லாம் போய் பாருங்கள், ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது நான் சொல்கிற வழி எப்படின்னா, ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறோம்னா கார்டை சொல்லும்னா எப்படி பணம் வருது, அது மாதிரி வீடியோ போட்டோம்னா நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடு. வாரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? 5 நிமிஷம் 2 வீடியோ. அந்த 2 வீடியோ உங்களுக்கு லைஃப் லாங் சேல்ஸ்மேனாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு தடவை போடுற உழைப்பு தான் லைஃப் லாங் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எங்கெங்க இருக்குது? அதை ஏன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க? அதாவது இதுக்கு ஒரு நாலேஜும் தேவையில்லை, ஒரு மண்ணும் தேவையில்லை. சரிங்களா? இதில் வந்து ஒரு பிகினராக இருக்கவங்க ஈஸியாக பண்ணலாம். இதில் காம்படிஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு லோ பேரியர் என்ட்ரி இருக்குது. ஒரு 1000 வியூஸ் வருதுங்க, 50 பேர் வாங்க மாட்டாங்களா? நீங்கள் குப்பையாக பேசினா கூட 50 பேர் வாங்க மாட்டாங்களா? இல்லை 10 பேர் வாங்க மாட்டாங்களா? அது உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? இதில் கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணுறது தான். நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது தான். அதைத்தான் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதாவது இதுக்கு வந்து பெரிய சேனலாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சின்ன சேனலாக இருந்தால் போதும். எடிட்டிங்குன்னு தேவையில்லை, ஒரு மண்ணும் தேவை கிடையாது. ஏன்னா இதில் வந்து யார் சரியான ஆட்கள் அப்படின்னு தான் மக்கள் தேடுவாங்களே ஒழிய, இவர் என்ன எடிட்டிங் பண்ணியிருக்காரு, இவர் என்ன மேக்கப் போட்டிருக்காரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, இதெல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன பேச போகிறீங்களா இல்லை, உங்களை பார்ப்பாங்க, உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறத நம்பலைன்னா நீங்கள் நாளைக்கே ஒரு வீடியோ போடுங்க உங்கள் சேனலில், ரிசல்ட் என்னன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து போடணும். அதாவது உங்கள் கிட்ட சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குங்க. ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதை வச்சு நீங்கள் உலகத்துக்கே ரீச் பண்ண முடியும். ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது, நல்ல சர்வீஸாக இருக்குது, அதை மக்களுக்கு ஏன் தெரிய வைக்க மாட்டீங்க? விசிபிலிட்டி ஏன் கொண்டு வர வைக்க மாட்டீங்க? ஓகே, எனக்கு வந்து இது தெரியலைங்க, விசிபிலிட்டி எனக்கு பண்ணுறது தெரியல அப்படின்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க, பக்கா பிளான், ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தலைவிதியே மாறும். அதாவது கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஏன் நீங்கள் நெய்க்கு அலையணும்? என்கிட்ட லேட்டஸ்ட் மெத்தட்ஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்ட், நியூ வே இருக்குது. இந்த பழைய மெத்தடை, பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி எறிங்க. 1 வருஷமாக மானிட்டைஸ் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி அது தேவையே கிடையாது. 4 மாதம் போதும். அதேமாதிரி லைவ் போடணும்னு சொல்கிறாங்களா, லைவ் போடவே தேவை கிடையாது. ஷார்ட்ஸ் போடணும்னு சொல்கிறாங்களா, ஷார்ட்ஸ் போடவே தேவையில்லை. டெய்லி வீடியோஸ் போடணும்னு சொல்கிறாங்களா, டெய்லி வீடியோஸ் போடவே தேவையில்லை. வாரத்துக்கு 2 வீடியோ போட்டால் போதும். நான் வந்து சும்மா இதை வந்து பண்ணலைங்க. நான் நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கேன், யூடியூப் சம்மந்தமாக நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் புதுசாக. சரிங்களா? அதே மாதிரி என்கிட்ட வர சேனல்ஸ் கிட்ட எல்லாமே
ஒரு சேனலில் பண்ணுறது இன்னொரு சேனலில் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ மிஸ்டேக்ஸ் பண்ணி நான் நானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் அட்ரஸுக்கு உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஏஜ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதற்காக வீடியோ பண்ண போகிறீங்க, என்னென்ன கேஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, தெளிவாக எழுதி அனுப்புங்க. இன்னொன்று, இதற்கு பணம் செலுத்தணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு சொல்லாதீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு முடிவெடுக்க சொல்கிறேன். நீங்கள் இந்த பழைய மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த புதிய மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்களா நீங்களே சொல்லுங்கள். லோ இன்கம் யூடியூபராக இருக்க போகிறீங்களா, இல்லை ஹை இன்கம் யூடியூபராக மாற போகிறீங்களா நீங்களே சொல்லுங்கள். இல்லை என்கிட்ட ஈஸியாக கற்றுக்க போகிறீங்களா, இல்லை நீங்களே கஷ்டப்பட்டு இதை எல்லாத்தையுமே நீங்கள் செய்ய போகிறீங்களா. நீங்கள் என்கிட்ட வாங்க. நான் நீங்கள் சந்தோஷமாகறீங்களோ இல்லையோ, நீங்கள் பெருமைப்படுறீங்களோ இல்லையோ, நான் பெருமைப்படுவேன். என்னால் இவர் மானிட்டைஸ் ஆகிட்டாரு அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் வாங்க, நம்ம சேர்ந்து வெற்றி அடையலாம்.